பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த ஹெவன் டிவி மூலமாக எம்எம்ஜே நிகழ்ச்சிக்காக உங்கள் முன்பாக நின்று நாம் சில நேரம் தேவனை துதிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் தங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிற போது ஜெபிக்கிறதற்காக, தேசத்தின் காரியங்களுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக ஜெபிக்கணும்னு வந்திருக்கீங்களே, தேவன் உங்களை நிச்சயமாக அபரீதமாக நீங்கள் விரும்புகிற காரியத்துக்கு மேலான காரியங்களை உங்களுக்கு செஞ்சு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கு முன்பாக ஒரு வசனத்தை தியானித்து விட்டு நாம் ஜெபத்திற்கு செல்வோமா? யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தின் பிற்பகுதி. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எப்போது? ஊக்கமான நீதிமான் செய்யும் ஜெபம். போகிறவங்க வரங்க ஜெபத்தை பற்றி பேசலை. இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். நீதிமான் செய்யும் ஜெபம் மாத்திரம் இல்லை, இல்லாட்டா செய்யும் ஜெபம் மாத்திரமல்ல, நீதிமான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 2வது செய்யும் ஊக்கமான ஜெபம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்துக்கு முன்பாக செல்லும் முன்பாக நம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். நாம் நீதிமானாக இருக்கிறோமா? மேலே உலகத்து மனுஷர்கள் உங்களை நீதிமான் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசாட்சி, தேவன் நமக்கு நல் மனசாட்சி தந்திருக்காங்க. நம்முடைய மனசாட்சி நம்மளை சொல்லுகிறதா? நீ யோர் எ ரைட்டியஸ் மேனுன்னு சொல்லுதா? நீதிமானன்னு நம்ம மனசாட்சி நம்மளை சொல்லுதா? இல்லாவிட்டால் ஒன்று செய்யுமா? தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த வசனத்தின் முற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. நாம் சொஸ்தமடையணும், வேறு யாரும் இல்லை. யார்? நமக்கு சுகம் வரணும், நமக்கு பலன் வரணும், நமக்கு விடுதலை வரணும், நமக்கு காரியங்கள் ஜெயமாய் முடியணும்னா நம்ம தான். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம எல்லாருமே நீதிமான் சொல்ல முடியாது. காலமே தான் ப்ரே பண்ணிட்டு ஆண்டோட்ட அறிக்கையிட்டிருப்போம். அதுக்கடையில் சில சூழ்நிலை நிமித்தம் சில தவறுகளுக்கு, ஒருவேளை சின்ன சின்ன பொய்களுக்கு கூட தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஜெபிக்க போகிறோம். நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு தெய்வன் பதில் தரணும் இல்லையா? சும்மா ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதில்ல. நம்ம நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணும். அப்படின்னா எப்படி? நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் நமக்கு பதில் தராங்க இல்லையா? அப்போ நம்முடைய முதலாவது நம்ம நீதிமான் ஆக்கிக்கொள்ளும். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம் வேதத்தில் வேறும் சில பகுதியில் படிக்கிறோம், நம்ம காணிக்கை செலுத்த முன்பாக நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படணும்னா கூட நம்ம என்ன பண்ணணும்?
நம்ம யார்கிட்டையாவது நம்ம வந்து ஒரு மன கசப்புகள் ஏதாவது இருந்தால் என்ன சொல்கிறாங்க, ஒப்புரவாக சொல்கிறாங்க இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த நேரத்திலும் ஒருவேளை அவங்க தூரத்தில் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் மனசாட்சிட்டு கேட்டு பாருங்களேன். ஜஸ்ட் உங்களை ஒரு நிமிடம் உங்களே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். வேர் ஐ எம் ராங், எந்த இடத்துல நான் தப்பு செஞ்சுருக்கேன், அந்த தப்பு செய்கிறதுக்கு காரணம் நானா இல்லை இன்னொருத்தர் ஏவுனதுனாலையா அப்படின்றது. ஒருவேளை உங்களை வார்த்தையினால் யாரையாவது காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய செயல்னால யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம். எதுவானாலும் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடும்போது யார் நமக்கு தான் நீங்கள் சொஸ்தமடைமடிக்கு நம்ம சொஸ்தமடைகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தான் வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய குற்றத்தை என்ன பண்ண போகிறோம்? அறிக்கையிட போகிறோம். ஒரு நிமிஷம் நமக்காக நம்ம எடுத்துக்கொள்வோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், நம்ம அடுத்தவங்களுக்காகவும் பண்ண போகிறோம். ஆனால் நம்முடைய காரியம் ஜெயமாகிறதற்கு, நம்முடைய காரியங்கள் வெற்றி ஆகிறதற்கு முதலாவது நம்முடைய ஜெபங்கள் முதற்கு தேவனுக்கு தூபமாக போகிறது ஆண்டவருக்கு சமூகத்தில் இந்த அங்கீகரிக்கப்படணும், ஊக்கமாக இருக்கணும். ஆனால் ஊக்கமாக இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நீதிமானுடைய ஜெபமாக இருக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீதிமானாக்குங்கப்பா. ஆண்டவரை நீதிமானாக கர்த்தர் தான் ஆக்க முடியும். நம்முடைய சுயத்தினால் ஆக முடியாது. எந்த காரியத்திலும் ஆண்டுடைய பலன் இல்லாமல் ஒரு சிறு அடி கூட நம்மளால் எடுத்து விட முடியாதுல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? தேவனை பலன் தாங்கப்பா, நான் நீதிமானாகிறதுக்கு பலன் தாங்க. நானுடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நமக்காக நம்முடைய குறைகளை நிறைவாக்குவதற்காக தேவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த அவர் நமக்கு நீதிமான் இருக்க ஒரு நல்ல பட்டம் தரதுக்கு வேண்டி அவர் தன்னை காயப்படுத்தி கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதை நாம் அறிவோம், நன்றாக அதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைங்களே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நீதிமான ஆக்குங்கப்பா, என்னை நீதிமான ஆக்குங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு கர்த்தாவே என்னை நீதிமான ஆக்குங்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கணும், அதுக்கு பதில் தரணும். நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த டைமுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க விண்ணப்பத்துக்கு நமக்கு ஒரு பேலன், ஒரு ரிசல்ட், ஒரு அவுட்புட் வேணும்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? அந்த அவுட்புட்டுக்கு என்ன வேணும்? நீதிமானாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த காரியத்தை என்னுடைய மனது எனக்கு சொல்லுதுப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் தவறாக இருந்துட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான ஆகிறதற்கு ஆண்டவரே குற்றங்களை அறிக்கையிடுகிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பும் பெறுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே சில காரியம் நாங்கள் வரும்போது திருப்பியும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், அதே இடத்துக்கு செல்ல வேண்டியதா இருக்கிறதாப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பலன் எங்களை ஆள கடவுது ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆண்டவரே நீ நிறைவாக்குகிறவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ காட், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீரன் பலனும் கீடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் கீடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தேன்.
துதி கனமமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலனுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய பலனை கர்த்தர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருந்து ஜெபம் பண்ணுவதற்கான பலனை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுயமாக செய்ய முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த பலன் உம்முடைய அபிஷேகம் கர்த்தாவே எங்கள் மேலே வந்து இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அப்பா ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய ஏக்கமாக மாற கடவுது இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. எங்களுக்கு வேண்டியதான காரியத்தை பற்றி சிந்திக்காமல் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை கர்த்தாவே எங்கள் சிந்தையை ஆள கடவுது. இந்த ஜெப நேரத்தை ஆள கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் பங்கு பெறுகிற சபையிலே நாம் முதலே நம்முடைய கால்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் தேவனுடைய பலன் இல்லாட்டா அந்த திராட்சை செடியிலே நாம் இணைந்திருக்க முடியாது. காற்றுகள் வரும்போதும் புயல் அடிக்கும் போதும் நாம் அசைந்து கொடுத்து அதோடு இணைந்திருக்கணும். எந்த காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கணும். எந்த காரியமும் நம்மளை பிரிக்க கூடாது. சபை கூடிதல ஒரு நாளை விட்டு விடக்கூடாது. அதற்கு தேவன் பலன் தரணும். நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சபையில இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் அந்த பலனை தரணும். தேவன் அந்த கிருபையை தரணும். தேவன் அந்த இரக்கத்தை தரணும். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தரணும். தாவீது ராஜா சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போன்னு சொன்னோன்னே அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹாப்பினஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஐயோ இது ஒரு டியூட்டின்னு ஒவ்வொருத்தரும் செய்யாதபடிக்கு என் தேவனை நான் புகழ்வதற்கு, என் தேவனுக்காக இந்த டைமை நான் கொடுக்கறதற்கு தேவன் எனக்கு கிருபை செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டு சண்டையான ஓடி தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கும் அதில் உள்ள ஒவ்வொரு சபையினுடைய காரியங்களிலும் பங்கு பெறுவதற்கு நாமும் நம்முடைய சபை விசுவாசிகளுக்கும் எந்த தடையும் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளிலையும் நாளுக்கு நாள் அனுதினமும் சபையிலே விசுவாசிகள் சேர்க்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படணும். அதற்காக நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல சபைக்காக ஜெபிக்கிறோம். நல்ல விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சபையிலே நாங்கள் உண்மையும் மொத்தவுமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சபையிலே கர்த்தாவே உம்முடைய சத்தியம் சத்தியமாக பிரசங்கிக்கப்பட
கர்த்தாவே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்க்கப்பட என் தேவனே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சபை போதகர்களை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகர்கள் கர்த்தாவே நாளுக்கு நாள் கர்த்தாவே ஆண்டவரே வானத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறவர்களாய், தாளந்துகளாலும் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் கர்த்தாவே மந்தைகளை கர்த்தாவே கரவலாடுகளை அதற்கேற்ற வண்ணமாய் நடத்துகிறவர்களாயும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பாலை உண்கிற குழந்தைகளுக்கு ஏற்றார் போலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். போதகர்களாய் இருக்கிறவர்களுக்கு போதகங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஏற்ற மாதிரி நடத்துறதுக்கான விசேஷித்த கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே ஜொலிக்கிறவளாய் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் எங்கள் போதகர் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே எந்த வியாதிகளும் எந்த போதகர்களையோ போத குடும்பங்களையோ அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்பாக கர்த்தாவே இந்த தேசத்திலே ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு ஆத்துமாவாது இயேசு என்ற நாமத்தை கேள்விப்படாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்க ஆண்டவரே அந்த சபை ஆண்டவரே சபையிலே இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே செல்லுகளா இருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாளுக்கு நாள் சபை பக்தியிலும் பயத்திலும் ஆண்டவரே தேவ பயத்திலும் ஆண்டவரே விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சபை கூடி வருகிறதை ஒருவராது விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை மிதமிஞ்சி நாங்கள் சாப்பிட்டு திருப்திப்பட்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சபையில் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்கத்தக்கதாக தேவரே கிருபை செய்ய போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்துறீங்க, இன்னும் நடத்துங்க. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்னும் நமக்கு நிறைய ஆத்துமாக்களை தரப்போறார். விசுவாசிக்கிறவளாய் நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். நம்முடைய செயலிலும் நம்முடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் தேவனை ஜாதியர் புறமதத்தார் கண்டு கொள்ளணும். அப்படியாக தேவனிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனை காண்பார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிறோம் இல்லையா? இந்த சந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஹெவன் டிவி. இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்று சொல்லும்போது இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் இருக்கிறது. இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் இன்னும் பலப்படணும். சபைகள் பலப்படணும், குடும்பங்கள் பலப்படணும். அதே போல் இந்த ஜெபமும் பலப்படணும், இந்த ஹெவன் டிவி ஊழியமும் பலப்படணும். அதற்காக நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஹெவன் டிவியை உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரை இது துவங்கிதன நோக்கத்தை கர்த்தர் அறிவிங்க ஆண்டவரே. அந்த நோக்கத்தை கர்த்தர் இதன் மூலம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தரிசனத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்திற்கு இருந்து விலக்கி அவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மக்களை ஆண்டவரே நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகி உம்மை அறிந்த எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவரை கொடுத்தன பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த ஜனத்தை கர்த்தாவே அறியாமல் இந்த கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் தாமே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே
சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அந்த இடங்களிலே கர்த்தாவே எடுத்து செல்வதற்கு கர்த்தர் மட்டுமாய் கிருபை செய்திருக்கீங்க. இன்னும் ஆண்டவரே அறியப்படாத டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய இருக்குது ஆண்டவரே. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கதான ஆண்டவரே எல்லா கிருபைகளையும் எல்லா இரக்கங்களையும் எல்லா வழிவாசலையும் எனக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலும் அவர்களும் சுதந்திரவாளியாக மாற கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே இந்த ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் பங்காளர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே பகுதி நேர ஊழியம் முழு நேர ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்களிடத்தில் தருகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. என்ன தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த நபரை எங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு ஆக்சுவலாக என்ன டிசீஸ், என்ன ப்ராப்ளம், என்ன தேவை, என்ன ஆண்டவரே என்ன எதற்காக ஏங்கி கொண்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் சுகமானும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளையாகி நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் கர்த்தாவே அந்த இடத்துல தேவனுடைய மகிமை காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு புது மனிதர்களாக கர்த்தர்களை மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே அநேகருக்கு சாட்சி சொல்லுவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் மேல் இரக்கமா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே தங்களுக்கு கஷ்டத்திலிருந்தும் ஆண்டவரை காணிக்கைகளை தந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 30 ஆண்டவரே 60 100 பலனை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் ஆண்டவரே எவ்வளோ சாக்ரிஃபைஷியல் ஆஃபரிங் கொடுக்குறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒரு கலசம் தண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கலெக்ட் பண்ணுற போகிற சிஸ்டர்ஸுக்கு ஆண்டவரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறவங்களுக்கும் ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஆண்டவரே பெருமையான ஆண்டவர் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேறு ஒன்று நாங்கள் அவங்களுக்கு செய்ய முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே உமக்கு தருகிறது நிமித்தம் தங்கள் வாழ்விலே ஒரு பெருத்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் எஸ்பெஷலி ஆண்டவரே ஃபவுண்டர் ஃபேமிலியுடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர் கொடுத்த நோக்கத்தை ஆண்டவரை சுமந்து கொண்டு ஓடிட்டு இருக்காங்க ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஆண்டவரே மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் வருகிறது ஆண்டவரே. பலகீனங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனாலும் அவற்றிலெல்லாம் இம்மட்டுமாய் நிறுத்தின கர்த்தர் இனிமேலுமாய் நிலைநிறுத்த கர்த்தர் போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய இந்த ஹெவன் டிவிக்காக அதோடைய ப்ராஜெக்ட்ஸுக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கட்டிடத்தை உடைய கரத்தில் தருகிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நிதி நெருக்கடியிலே நாங்கள் காணப்படுகிறோம் என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கர்த்தாவே அதை கர்த்தர் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. வேற எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற ஆட்கள் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாரி வழங்குற வள்ளல்களை ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் விடின் கம் அக்ராஸ் ஃபாதர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. நினைத்த நாளிலே நினைத்த காரியத்தை முடிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கால் வைத்து விட்டோம் ஆண்டவரே.
நீ தந்த விஷனை ஆண்டவரே ஃபுல் பண்ணுவதற்கு காலை வச்சுட்டோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ திட்டங்கள் தருகுபவர் ஆண்டவரே, அதை நீ நிறைவேற்றி முடித்து தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கால்கள் தள்ளாடாதபடிக்கு ஆண்டவரே அதை முடிகிற வரைக்கும் கத்தாவே ஆண்டவரே, கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கட்டுகளை கைகளை கத்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நினையாத வண்ணமாய் கத்தர் எங்களை தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நினைத்த நாட்களில் அது முடிவதற்கு இது எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் காணப்பட கத்தர் கிருபை செய்ய போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இனிமாய் கத்தாவே தங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு அப்பா உடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் எங்கள் தேவன் ஒருவரே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு துவக்கத்தில் எங்களுக்கு சொன்னீங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு நாங்கள் செய்த இந்த ஜபத்திற்கு ஆண்டவரே கர்த்தர் பதில் தரப்படுபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். 2 பேர் 3 பேர் ப்ரே பண்ணா அதுக்கு ரிசல்ட் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அரை வீட்டுக்குள்ளே செஞ்சாலப்பா அது ஆண்டவரே பகிரங்கமாக நீங்கள் எங்களுக்கு பதில் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. கதாவே இதை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீ கணக்கு வச்சுருக்கீங்க நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரை. அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நேரத்தை ஆண்டவரை ஒதுக்கி ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலையும் எவ்வளோ தேவைகள் உண்டு அப்பா, எவ்வளோ குறைகள் உண்டு ஆண்டவரை. இந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ நிறைவாக்கி கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்ததினாலே தேவன் எனக்கு இந்த காரியத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷப்பட்டு களி கூறுகிற நாட்களே ஆண்டவரே இந்த ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளையிட போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே செலவழித்த செலவு ஆண்டவரே டைம் நிமித்தம் முடக்கின முழங்கால்களின் நிமித்தம் கத்தாவே என் தேவன் ஆண்டவரே பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கத்தாவே எந்த காரியத்திற்காக நெடுநாளாய் திகைத்து ஆண்டவரே மலைத்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் ஆண்டவரே இனி ஜெபிப்பதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு ஜெபிப்பதற்கு கண்ணீர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஆத்துமாக்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். அன்பு தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் பிரட்சித்தமாக இந்த நேரத்தில் நீ பதிலை தருகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தாவே சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து கத்தாவே ஆண்டவரே எஸ்பெஷலி ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவரே நாங்கள் இன்னுமா அதிகமாய் வளர கத்தருங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கத்தருடைய சமூகத்திலே தருகிறோம். இப்படி ஒரு நல்ல நேரத்தை கத்தரங்களுக்கு தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கத்தாவே இப்படிப்பட்டதான நேரங்களை அநேக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தரித்து இருக்கிறதுக்காக கத்தரங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்